அப்ப இஸ்லாம் இன்னொரு விடயத்தை சொல்கிறது, வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்க கூடாது. தமக்கு வர வேண்டிய, பாப்பா மரணித்ததன் பின்னாடி வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நாங்கள் போராடியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. நம்மளாக விரும்பி கொடுத்தாலே ஒழிய எங்களுக்கு அநீதம் இழைக்கப்பட்டு எங்களுடைய சொத்து ஒருவரால் அபகரிக்கப்படுகிறது என்றால் அதை போராடி பெறுகிற அளவுக்கு இஸ்லாம் எங்களை வலியுறுத்துது. வாரிசுரிமை சட்டத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பங்கை நீங்கள் உரிய முறையில் போராடி பெறலாம் என்கிற அளவுக்கு இஸ்லாம் எங்களை வலியுறுத்துகிறது. நமது நாட்டினுடைய தனியார் சட்டத்தின், இஸ்லாமிய முஸ்லிம்களுக்கான தனியார் சட்டத்தின் அடிப்படையிலும் எங்கட சொத்துக்காக நாங்கள் போராடி எங்கட சொத்தை ஜனநாயக வழியில் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உரிமை முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இஸ்லாம் ஒருவருடைய சொத்து அபகரிக்கப்படுவதை ஒரு பெரும் பாவமாக சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்கட சொத்து எவ்வளவோ, யார் யாருக்கு என்ன சொத்து வரும் என்று தெரிந்தால் அதை அவர் போராடியாவது பெறணும். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வாரார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்தை தருமாறு கேட்டு ஒரு மனிதர் அடம் பிடிக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்தை எடுத்துக்கொள்வதற்கு, அபகரிப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபலா துஅதிஹி மாலக், உன்னுடைய சொத்தை அவருக்கு கொடுத்து விடாதே என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த சஹாபி மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் காத்தலனி, என்னுடைய சொத்தை நான் அவருக்கு கொடுக்காவிட்டால் என்னோடு சண்டைக்கு வருகிறார் யா ரசூலுல்லாஹ், நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காத்தில்ஹு, நீயும் அவரோடு சண்டைக்கு போ. என்னுடைய சொத்தை நான் உயிரோடு இருக்கிற பொழுது கேட்டு வருகிறார், என் மீது அடர்ந்தேறுகிறார், என்னுடைய சொத்தை அபகரிக்க முற்படுகிறார், அவர் என்னோடு சண்டைக்கு வந்தால் நான் என்ன செய்யட்டும்? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அவரோடு நீங்களும் சண்டை செய்யுங்கள். அப்ப இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் கதலனி, நான் சண்டைக்கு போய் அவர் என்னை கொலை செய்து விட்டால் நான் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅன்த ஷஹீத், உன்னுடைய சொத்துக்காக நீ போராடி அவனால் நீ கொலை செய்யப்பட்டால் நீ ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுவாய் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்ட உயிர் தியாகிகளுடைய அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்றான். அந்த சஹாபி மீண்டும் ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் கதல்துஹு, நான் சண்டை செய்கிற பொழுது நான் அவனை கொலை செய்து விட்டால் என்னுடைய நிலை என்ன யா ரசூலுல்லாஹ்? அவன் என்ன கொண்டுட்டான், நான் சுவர்க்கம், நான் ஷஹீத். நான் அவனை கொலை செய்து விட்டால் என்ன யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபின்னார், அவர் நரகத்திற்கு போவார், உன் மீது எந்த குற்றமும் இல்லை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதனாலதான் மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் தன்னுடைய சொத்துக்காக போராடி கொல்லப்பட்டாரோ அவர் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை பெறுவார் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இது வாரிசுரிமையிலும் எங்களுடைய சொத்தை ஒருவர் அநாகரீகமாக அல்லது அநியாயமாக அபகரிக்கிறார் என்றால் ஒரு முஸ்லிம் போராடியாவது, நமது நாட்டில் ஜனநாயக வழியில் ஒருவர் போராடலாம், அதற்கு வழக்கு தொடுத்து அவர் உரிய முறையில் அதனுடைய ஆதாரங்களை சமர்ப்பித்து அவருக்கு சேர வேண்டிய சொத்தை இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டத்தின்படி பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு உரிமை எங்களுக்கு இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் தன்னுடைய சொத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல், நாங்களாக எங்களுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு தர்மம் செய்வது விட்டு கொடுப்பது வேறு. ஆனா எங்களுக்கு தேவை இருக்கிற பொழுது எங்களுடைய சொத்தை ஒருவர் அபகரிக்கிறார் என்றால் அதை விடாமல் எங்களுக்கென்று அதை எடுத்துக்கொள்வதையும் இஸ்லாம் கடமை என்று சொல்கிறது.